கூட ஃபுல்லாக கஷ்டப்பட்டு பொண்ணு தேடி வந்து அரேஞ்ச் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. இது ஒருத்தவங்க புரிஞ்சு அப்படின்றது வந்து இருக்கப்பட்ட ஒரு படத்துக்கு அப்புறம் வந்து விக்ரம் பிரபுக்கு வந்து இது வந்து நல்லா இருக்குது. இன்னொன்று என்னன்னா, ஒரு கும்கின்ற ஒரு படம் வந்து அது வேற மாதிரி ஒரு லவ் ஜேர்னல்ல இருந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்குது. வில்லேஜ் சப்ஜெக்ட்ல படம் ஃபுல்லா கிராமத்திலே தான் இருக்கு, லவ் கான்செப்டா தான் இருக்கா இல்ல எப்படி இருக்குங்க? கிராமத்திலே லவ் கான்செப்ட் பிளஸ் ஃபேமிலியோட இது ஃபேமிலி சரௌண்டிங்கோட இருக்குது. சரிங்களா, அவங்க சப்போர்ட்டோட எப்படி பண்ணிக்கிறாங்க அப்படின்றது, ஃபேமிலியும் வந்து அவங்களுக்கு பொண்ணு தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத வந்து அழகா காமிச்சிக்கிறாங்க. படம் நல்லா இருக்குதுப்பா, பார்க்கலாம், குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். அது என்ன சொல்றது, 25 வயசுல மேரேஜ் பண்ணிக்கணுன்றது வந்து படத்துல வந்து சொல்லாம நாசுக்கா சொல்லிக்கிறாங்க. அந்த கொஞ்சம் வேலை அது இதெல்லாம் பார்த்துட்டு கொண்டுட்டு அந்த வயசோட மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத வந்து அழகா நாசுக்கா சொல்லிக்கிறாங்க. 30 வயசுக்கு மேல எப்படி ஃபுல்லா வந்து பொண்ணு தேடி கஷ்டப்படுவாங்க, ஜாதகமா இருக்கட்டும் சொந்தக்காரங்களாகட்டும். அப்படி எனக்கு அது மாதிரிதான் இருக்குது இப்போ சுச்சுவேஷனு, சேம் சுச்சுவேஷனா இருக்குது. பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது உண்மையுமே. இருந்தாலும் கொஞ்சம் இனிமேல் வர்ற தலைமுறைங்க வந்து அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நான் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அதாவது ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டோட வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பல விதமா பொண்ணு தேடிக்கிற ஜாதகம் அது இதெல்லாம் தேடி. ஆனால் 30 வயசுக்கு மேலே வந்து ஒரு ஆண்மகன் வந்து ஆகட்டும் இது லேடிஸ் ஆகட்டும் எல்லாருமே கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. படம் எங்கேஜிங்கா போச்சா இல்ல லேக் அடிச்சா? ஒரு எங்கேஜிங்கா போச்சு, நார்மலா போச்சு படம். சரிங்களா, சூப்பரா இருந்துச்சு படம். எத்தனை நாள் ஓடுன்னு நினைக்கிறீங்க? படம் நிறைய நாள் ஓடின விக்ரம் பிரபுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ரேட்டிங் வந்து நான் 8 கொடுப்பேன். சரிங்களா, 8 கொடுப்பேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்குது. கூட நடிச்சிருந்த அந்த தாத்தா கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சுக்கிறாரு, புது ஆக்டர் போல அவரும் நல்லா நடிச்சுக்கிறாரு.